Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. ஆண்டு இறுதி, கிறிஸ்துமஸ், புத்தாண்டு தள்ளுபடி விற்பனை என பட்டையை கிளப்புகின்றன கார் நிறுவனங்கள். அடுத்த ஆண்டு விலை உயரும் என்பதால் இப்போதே கார் விற்பனை களை கட்டியுள்ளது. இது கார் வாங்க சிறந்த நேரமா என்று பார்க்கலாம் இந்த தொகுப்பில். மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாக அடுத்த ஆண்டு ஜனவரி மாத தொடக்கத்தில் கார்களின் விலை உயர்வதாக முன்னணி கார் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இதனால் தற்போதுள்ள கார்களின் விற்பனையை அதிகரிக்க கிறிஸ்துமஸ், புத்தாண்டு என பண்டிகை கால ஆஃபர்களை அறிவித்துள்ளன நிறுவனங்கள். ஒரு சில மாதங்களாக கார் விற்பனை மந்தமாக இருந்து வந்த நிலையில் நவம்பர் மாதம் முதலே மிகப்பெரிய விலை சலுகைகளை கார் உற்பத்தி நிறுவனங்கள் அறிவித்திருந்தன. இதனால் கார் விற்பனை அதிகரித்துள்ளது. மாருதி சுசுகி நிறுவனம் 10% விற்பனையை அதிகரித்துள்ளது. கடந்த நவம்பரில் 1,82,000 கார்கள் விற்பனையாகியுள்ளன. கடந்த ஆண்டு இதே மாதத்தில் 1,64,000 கார்கள் விற்பனையாகியிருந்தன. தனிநபர் பயன்பாட்டிற்கான கார் விற்பனை மாருதி நிறுவனத்தில் 5% அதிகரித்து 1,41,000 கார்கள் என்ற அளவுக்கு உயர்ந்துள்ளது. இதுவே கடந்த ஆண்டு இதே மாதத்தில் 1,34,000 கார்கள் என்ற அளவில் இருந்தது. SUV கார்களின் விற்பனையும் 2023 ஆண்டு நவம்பரில் 49,016 இருந்த நிலையில் இந்த ஆண்டு 59,003 உயர்ந்துள்ளது. டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் விற்பனை விகிதத்தில் 1% உயர்வையும், மின்னணு உள்ளிட்ட பயணிகளுக்கான வாகனங்கள் 2% உயர்வையும் பெற்றுள்ளன. ஒட்டுமொத்தமாக டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் இந்த நவம்பரில் 74,753 வாகனங்களை விற்றுள்ளது. ஹூண்டாய் நிறுவனம் மட்டும் விற்பனையில் மந்த நிலையை சந்தித்துள்ளது. MG மோட்டார் இந்தியா 20% உயர்வை அடைந்து கடந்த நவம்பரில் 6,019 கார்கள் விற்பனையாகியிருந்தன. ஜெர்மன் சொகுசு கார் உற்பத்தி நிறுவனமான ஆடி 3% விலை உயர்வை அறிவித்துள்ளது. கார்களின் மாடல்களுக்கேற்ப விலை உயர்வு இருக்கும் என்றும், உற்பத்தி மற்றும் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்ததால் இந்த விலை உயர்வை செய்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மெர்சிடிஸ் பென் இந்தியா நிறுவனங்களும் விலை உயர்வை அறிவித்திருப்பதாகவும் 3% விலை உயர்த்தப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த விலை உயர்வானது ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. ஜனவரி 1 இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. அதுக்கு மெயினா காரணம் சொல்றது, எல்லாருமே கிட்டத்தட்ட சொல்றது கமாடிட்டி பிரைஸ் இன்க்ரீஸ். அதாவது அதுக்கு உண்டான ஸ்டீல், அலுமினியம், அது வேற அந்த பொருட்கள் எல்லாம் விலை ஏறுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதனால ரெண்டாவது காரணம் சொல்றது அவங்க இன்ஃப்ளேஷன் சொல்றாங்க. அந்த பணவீக்கம்னால அவங்களால இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு அதெல்லாம் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இம்போர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ருப்பி வேல்யூ, டாலரும் ருப்பி வேல்யூக்கு ஜாஸ்தி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அவங்களுக்கு அந்த இன்ஃப்ளேஷனரி ப்ராப்ளம்ஸ் வரும். மூணாவது இந்த தேக்க நிலையும் இருக்கு சொல்ல போனால். அது அவங்க வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர் சொல்றது இல்லை. ஆனால் தேக்க நிலைன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்வென்ட்ரி சொல்லுவாங்க, ஹோல்சேல் இன்வென்ட்ரி. டீலர்ஸ் எவ்வளோ நாள் ஸ்டாக் வச்சுக்கணும்னு ஒன்று இருக்குது. அது 30-40 நாள் தான் இருக்கும் யூஸ்வலாக. இன்னைக்கு 67 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால விலை ஏற்றுறாங்க. அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி விலை ஏற போடுதுன்றதுனால மக்கள் சீக்கிரமாக வாங்கிடலாம். இந்த டிசம்பர் 31 வாங்கினா நம்ம கொஞ்சம் குறையும் அப்படின்ற ஒரு எய்மில் வாங்குவாங்க. அதனால அந்த ஸ்டாக் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. அனைத்து வகை கார்களின் விலையையும் 3% உயர்த்த இருப்பதாகவும், இது 2025 ஜனவரி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் அறிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு தொடக்கத்திலேயே கார்களின் விலை உயர்வதால் இந்த ஆண்டு இறுதிக்குள் கார்களை வாங்குவது அல்லது முன்பதிவு செய்வது கார்களை வாங்க விரும்புபவர்களுக்கு ஏற்றதாக இருக்கும் என்கிறார்கள் ஆட்டோமொபைல் நிபுணர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து. ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.